ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன டாபிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டரைசேஷன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் பவர் 4 + எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் + ஒய் பவர் 4 = 133 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் + ஒய் ஸ்கொயர் = 7, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய்? ஓகே, இப்போ இதில் பாருங்கள் ஃபேக்டரைசேஷன். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் பவர் 4 இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 2ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் தானே இது கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? இதோட ஃபேக்டர் தான் இது, புரியுதா? அதாவது ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நம்பரை வந்து ஒரு கிவன் நம்பரை ஒரு நம்பர் வந்து ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அது எல்லாமே நம்ம வந்து ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து இதோட ஃபேக்டர் கண்டிப்பாக. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 7 இருக்குது, இல்லைங்களா? ஸோ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சைன் வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர், ஓகேங்களா, இந்த எக்ஸ் ஒய் டேர்முக்கு மட்டும் நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணணும், மற்றபடி இது ரெண்டையும் விட்டுறணும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய்யாக இருந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஒய், ப்ளஸ் எக்ஸ் ஒய்யாக இருந்தால் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன வரும்னா 133 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 133-ஐ இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து 19. அப்போ இந்த 19 இங்கே வரும், சரிங்களா? ஓகே, இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஒய்யும் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் மைனஸால் இந்த இது எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிறேன், டிவைட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிரும், இந்த இடத்துல ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய்யை சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் 2xy, இது வந்து ப்ளஸ் 7, இது மைனஸ் 19, அப்போ மைனஸ் 12, ஓகேங்களா? அப்போ மைனஸ் 2xy ஈக்குவல் டு மைனஸ் 12, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ xy ஈக்குவல் டு 6, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர், ஓகேங்களா? அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு இது ஃபேக்டராக இருந்தால் மட்டும்தான் நம்ம இப்படி போட முடியும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது கண்டிப்பாக எக்ஸ் பவர் 4 இதோட இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டராக தான் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 4xyன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 3. நான் என்ன சொன்னேன்னா, இந்த எக்ஸ் ஒயோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே என்ன வரும்னா, இங்கே 21 3ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 21 3ஆல் டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா என்ன வரும், 7, ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, xyயோட வேல்யூ, தட் இஸ் 4xy, xyயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரி, அதே மாதிரி இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். இது வந்து ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், ஓகே. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், அது மாதிரி ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் எக்ஸ் ஒய் வந்து பார்த்திங்கன்னா 2xy, இது ப்ளஸ் 3, இது மைனஸ் 7. ஸோ வந்து எனக்கு என்ன வரும், -4, ஓகேங்களா? சரி, அப்போது 2xy ஈக்குவல் டு -4ன்னு வந்திருக்கு, சரிங்களா? ஆனால் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவங்க 4xy தானே கேட்டிருக்காங்க. அப்போது ரெண்டு சைடுமே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 4xy ஈக்குவல் டு -8, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள். இதுவும் வந்து எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்து இதோட ஃபேக்டர் தான், இல்லைங்களா? இங்கே எக்ஸ் பவர் 4 கொடுத்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஃபேக்டர்ஸ் தான், சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த 1/x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இப்படி மாற்றிக்கிறேன். எப்படி மாற்றுறேன்னா, 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயரை வந்து நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன், தட் இஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஓகேங்களா, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை வந்து எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், புரியுதுங்களா?
ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வேணும், அடுத்தது எக்ஸ்ஒயோட வேல்யூ வேணும். சரி, இப்போ நம்ம சைனை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 21 7ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். இது வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வருதா. இது 2 காமனாக இருக்கிறனால நான் எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஓகே, இதுவே வந்து அடுத்தது நம்ம எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கலாம். அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 7. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ எனக்கு என்ன வேணும்? எக்ஸ்ஒயோட வேல்யூ தான் வேணும். அப்போது நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா இது அப்படியே போட்டிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் மைனஸ், அப்போ இது கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ ப்ளஸ் 2xy விச் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது எக்ஸ்ஒயோட வேல்யூ எனக்கு 2. இப்போ இது ரெண்டோட வேல்யூ கிடச்சிருச்சா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 5, எக்ஸ்ஒயோட வேல்யூ 2. அப்போ எக்ஸ்ஒய் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5/4. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். 16a power 4 plus 36a square b square plus 81b power 4 which is equal to 91 and 4a square plus 9b square minus 6ab which is equal to 13. Then what is the value of 3ab? ஸோ இதோட ஃபேக்டர் தான் இது கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம எப்பவும் போல தான் 4a square plus 9b square minus 6ab which is equal to 13. ஸோ இது சைன் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் 9b ஸ்கொயர் ஏபி, அதாவது ஸ்கொயரில் இருக்கிற டேர்மை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதா சேஞ்ச் பண்ணோம். ஸோ மைனஸ் 6ab வந்து ப்ளஸ் 6abயாக மாறிடுச்சு. சாரி, ப்ளஸ் 6ab. அப்போ வந்து 91 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ் போகும். சரிங்களா? இப்போ எனக்கு ஏபியோட வேல்யூ தானே தேவை. அப்போ இது அப்படியே போட்டிங்கன்னா டேரெக்டாக ஏபி கேன்சல் ஆயிரும். ஸோ நான் வந்து மைனஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 6ab மைனஸ் 6ab மைனஸ் 12ab. அப்புறம் இது ப்ளஸ் 13 மைனஸ் 7 வந்து என்ன வரும்? ப்ளஸ் 6. ஓகேங்களா? ஸோ மைனஸ் 12ab விச் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3ab தான் வேணும். பட் எனக்கு இங்கே மைனஸ் 12ab இருக்குது. ஸோ இது எதால் டிவைட் பண்ணால் எனக்கு 3 வரும்? நான் 12 ஸோ 4ஆல் டிவைட் பண்ணலாம் ரெண்டு சைடுமே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 3ab தான் வேணும். பட் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நான் வந்து மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு மட்டும் டிவைட் பண்ணக்கூடாது, ரெண்டு சைடும் டிவைட் பண்ணும். ஸோ இது மைனஸ் 4ஆல் இதையும் டிவைட் பண்ணுங்கள், இதையும் மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 3ab ஈக்குவல் டு 3 6 2 4. ஸோ மைனஸ் 3/2. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன வேல்யூ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அது போக நிறையா ப்ராக்டிஸ் கொஷின் வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ.